ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சம்டைம்ஸ் ஓவராலாக ஒரு மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் டல்லாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாள். பட் இருந்தாலும் பாட்காஸ்ட் பேச வேண்டிய கட்டாயம். நான் ரொம்ப நாளாக கொஞ்சம் கேப் விட்டேன் பாட்காஸ்ட்டுக்கு, சில டேஸ் பேச முடியல. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இந்த மெயிலெலாம் பார்க்கும்போது சில ஸ்டோரிஸ்லாம் வந்துருந்துச்சு. அதில் நிறையா ஸ்டோரிஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன், சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறேன். ஒரு 8 ஸ்டோரி படித்தேன். அது 8 ஸ்டோரி ஒவ்வொன்றும் மோர் ஆர் லெஸ் ரிலேட்டட் அப்படிங்கிறனால கொஞ்சம் இந்த ஹிண்ட்டு மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன், அவங்க ஸ்டோரி மறந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக. இப்போலாம் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு வெளியே வந்து அதை ஆஃப் பண்ணுற கூட மறந்துடுறேன், சரி மறக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக எழுதி வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறமும் இன்னும் பேலன்ஸ் 3 ஸ்டோரியோ 4 ஸ்டோரியோ இருக்குது. அதை படிக்க முடியல. மென்டலி ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டேன். ஒரு மாதிரி நம்மளை எந்த விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ, நம்ம அந்த ஸ்டோரிஸ் நிறையா நான் படிக்க ஒரு மாதிரி அதுக்குள்ளே டைவின் ஆகிட்டேன். அது நிறையா நெகட்டிவ்ன்ட்டு இல்லை, அவங்களுக்கு நடந்த அந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணுறதுனால அந்த ஆங்கிள்லேருந்து யோசித்து பார்க்கும்போது, அவங்க ஷூஸ்லேருந்து யோசித்து பார்க்கும்போதெல்லாம் நான் ரொம்ப ட்ராமேட்டிக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சொல்ல போகிறது எனக்கு நான் படித்த அந்த 8லேயுமே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த ஒரு ஸ்டோரி தான். ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவில் இருந்து. ஏன்னா இந்த மாதிரி இருக்காங்க. நான் இப்போ ரீசெண்டாக என்னோடய சித்தப்பா சொல்லி நான் ஒரு ஸ்டோரி ஒன்று கேள்விப்பட்டேன். அந்த ஸ்டோரி நான் பேசலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டாக்கெலாம் ரெஸ்பான்சஸ் பண்ணிடலான்னு இந்த ஸ்டோரிலாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என் சித்தப்பா சொல்லி நான் ஒரு ஸ்டோரி கேட்டேன். அது அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச சர்க்கிளில் நடந்துச்சுன்னு சொன்னார். பட் எனக்கு செம ஷாக்கிங்காக இருந்துச்சு அந்த ஸ்டோரி கேட்கும்போதே. இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டோரியும் கொஞ்சம் மோர் ஆர் லெஸ் ஒரு கோர் வேல்யூ மட்டும் கிட்டத்தட்ட அந்த ஸ்டோரி கூட ரிலேட்டட் தான். ஸோ இந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அவங்க அந்த ஸ்டோரி இன்ஸ்டாவில் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க நேம்லாம் வேண்டாம், ஒரு ரேண்டம் பர்சன் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னென்னா ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துருக்காங்க. 2 பசங்க 3 பொண்ணுங்க. காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் வேற எங்கேயோ போய் சேர்ந்துட்டாங்க. அந்த மிச்சம் 2 பசங்களும் 2 பொண்ணுங்களும் ஒரே காலேஜில் சேர்ந்துருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணோட அக்காவுக்கு மேரேஜ் நடந்திருக்கு, லவ் மேரேஜ் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சிங்கிள் பேரண்ட்டு தான் அவங்களுக்கு, அம்மா மட்டும்தான். ஸோ அதனாலே சின்ன வயசுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பயம் அவங்களுக்கு இருக்கும். அந்த சிங்கிள் பேரண்ட் உள்ள குழந்தைங்களுக்குலாம் வளரும்போதே அம்மாவோட பேரை கெடுத்துடக்கூடாது, அப்பாவோட பேரை கெடுத்துடக்கூடாது. ஏன்னா இந்த சொசைட்டி அந்தளவுக்கு அவங்களை பயன்படுத்தி வச்சுருக்கு. டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று யோசிக்காமல் நாக்கு மேலே போட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பானுங்க பைத்தியக்காரனுங்க. சிங்கிள் பேரண்ட்டு அவங்க ஷூஸ்லேருந்து யோசிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த தெரியுமே இப்படி வளர்த்தனா அப்புறம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு போயிட்டே இருப்பானுங்க. என்னமோ இவனுங்கிட்ட கொடுத்தா இவனுங்களாம் வளர்த்து கிழிக்கிற மாதிரி சொசைட்டியில். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் டவுனாக இருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ எனக்குள்ளே இருக்க அந்த வன்மம் ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும் ஃப்ளோவில். இப்போயே சொல்லிடுறேன், குட்டி டிஸ்க்ளைமர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அப்புறம் அக்காவுக்கு லவ் மேரேஜ் அப்போ இந்த ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, பந்திலெல்லாம் பரிமாறுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அந்த 2 பசங்களும் பரிமாறியிருக்காங்க. அதில் ஒருத்தன் என்ன சொல்ல, ஓகே தேங்க்ஸ், ஓகே டன், அவ்வளோதான் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி. இன்னொருத்தன் ரொம்ப கேரிங்காக இருந்திருக்கான். அதில் ஒரு பர்டிகுலர் வேர்டு ஒன்று சொன்னாங்க. ஏதோ இந்த பந்தியெல்லாம் பரிமாறினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்கள் அக்காவோட மேரேஜில் நீங்கள் இல்லை அப்படின்னா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க யாரும், நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் நான் அவனுக்கு மெசேஜ் அனுப்பினேன் அவுட் ஆஃப் கிராட்டிடியூட். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆச்சு. ஒருத்தன் ரொம்ப என்ன ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே போய் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தன் நான் பண்ணாமல் வேறு யார் உனக்கு பண்ண போகிறா அப்படின்னு கேட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்டோரி ஃபுல்லாக படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மாதிரி பேசுகிறவன் விபூதி அடிக்க போகிறான் அப்படின்ட்டு. எவன் ஒருத்தன் நார்மலாக இயல்பாக ரியாலிட்டியாக கேஷுவலாக இருக்கானோ அவன் பின்னாடி எவளும் போகிறது கிடையாது. எவன் ஒருத்தன் தங்கம் மானே தேனே பொன்மானே, நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், நீ இல்லாமல் எப்படி நான் இருப்பது, இது நான் செய்யாமல் வேறு யார் செய்வது, இப்படிலாம் பேசுகிறானுங்களோ அவன் முன்னாடி தான் போய் இப்படி என்னவன் ஐயோ எனக்கு இன்றைக்கி எனக்கே ஒரு மாதிரி இருக்கிறனால இந்த ஸ்டோரி நான் சொன்ன மாதிரி இந்த 8 ஸ்டோரியில் என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஸ்டோரி இது. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அதான் என்னை அஃபெக்ட் பண்ண ஸ்டோரி. இன்றைக்கி நான் ஆல்ரெடி டல்லாக இருக்கேன்னு சொன்னேன். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் இன்றைக்கி பேச போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. ஏதாச்சும் ஒரு ஃப்ளோவில் பேசுகிறேன், ஏதாச்சும் ஃப்ளோவில் பேசும்போது ஏதாச்சும் சொல்லி தானே மன்னிச்சிடுங்க. ஓகே சரி ஓகே. அந்த மாதிரி அந்த பையன் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த டெக்ஸ்ட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும், இல்லை டேஸ் கணக்கில் போகும், மணி கணக்கில் போகும், நைட்டெல்லாம் உட்காந்து போகும். அது ஒரு அந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் போய்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அப்புறம் அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு உண்மையில இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு இருந்தே நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு இப்போ தான் லாஸ் ஆச்சு. எங்கள் ஃபேமிலிக்கு, அந்த பையனோட ஃபேமிலியில் அப்பா அம்மா இருக்காங்க எல்லாம் ஓகே, அந்த பையனுக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலிக்கு இப்போ தான் லாஸ் ஆச்சு, நீ ரொம்ப வெல் ஆஃப், அந்த பொண்ணு ரொம்ப வெல் ஆஃப் அவங்களே சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மாவுமே ஓகேங்க, அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸுமே ரொம்ப பெரிய இடத்துல சம்திங் அந்த இதை சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு கொஞ்சம் வெல் ஆஃப் ஓகேவா. இப்போ இந்த பையன் சொல்கிறான், இது நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், எனக்கு கொஞ்சம் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் நான் ஏன் சொல்ல அப்படின்னா நாங்கள் ரொம்ப புவராக இருக்கிறனால
உங்ககிட்ட வந்து சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, காசுக்காக இது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியல் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம் ஒரு பையனுக்கு. பையனா ஆம்பளையாக இந்த சொசைட்டியில் நடந்துக்கிறதுக்கே அந்த ஃபினான்ஷியல் கான்ஃபிடென்ஸ் முக்கியம். அந்த ஃபினான்ஷியல் கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா நிறையா விஷயங்கள் டேரெக்டாக போய் பேச முடியாது, ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. அது ஆமாம், அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது ஒரு பையனை ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன் பொண்ணுங்களெலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா அப்படின்னு வந்துடாதீங்க. மென் ஆர் ப்ரோக்ராம்டு டு பி லைக் திஸ் இந்த சொசைட்டி அப்படின்னு பர்டிகுலராக அவங்களுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்போது, சொசைட்டி பில்ட் பண்ண கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்த கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு மேனுக்கு ரொம்பவே முக்கியம். அது இல்லைனா அவனால் பார்த்தீங்களா, ஒரு யதார்த்தமாக லவ் பண்ணால் கூட போய் சொல்ல முடியாது நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. டக்குன்னு ஒரு பயம் இருக்கும் அவனுக்கு, நம்மளை ஹியூமிலேட் அசிங்கப்படுத்திடுவாங்களோ, காசு இல்லை பிளானை போட்டான் அப்படின்ட்டு. அவன் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணால் கூட அந்த பையன் காதுக்கு அது வந்துச்சு அப்படின்னா அவனால் ரொம்ப உண்மையாக ஜென்யூனாக இருந்த பையனாக இருந்தானா அவன் உடஞ்சிருவான். இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில். அந்த பையன் அப்படி சொன்னான் அப்படின்ட்டு இந்த பொண்ணு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் அப்படி சொல்லும்போது இந்த ஸ்டோரி இப்படி டேர்ன் அவுட் ஆகும்னு நான் நினைக்கல. இந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸில் எனக்கு அந்த பையன் அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப ஜென்யூனாக பட்டுச்சு. அந்த ஃபினான்ஷியல் விஷயத்தை மைண்டில் கன்சிடர் பண்ணி. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு மேனோட பேசிக் குவாலிட்டி இஸ் டு ஏர்ன். சில பொண்ணுங்கள்லாம் வந்து மாதம் ஒரு 60,000 70,000 இருந்தால் தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், 1 லட்சம் இருந்தால் தான் மேரேஜ் பண்ணிப்பேன், இவனுக்கு இந்த ஃபினான்ஷியல் பேக்கப்ஸ் கொஞ்சம் இருக்கணும்ன்ட்டு அவங்க நினைக்கிறதுல தப்பு இல்லை. அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு மேலே எக்ஸீட் ஆகும்போது தான் தப்பாகுது. ஏன்னா இந்த சொசைட்டி நேச்சுரலாகவே பில்டு பண்ண விதம், அந்த கல்ச்சரு, லொசுக்கு, மேனோட நேச்சர் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஆம்பளைனா அவன் சம்பாரித்து ப்ரொவைட் பண்ணும். பிகாஸ் ஹி இஸ் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், ஹீ கேன் ஃபேஸ். நேச்சுரலாகவே நம்ம பேசினோம்னா கூட இப்போ வெயிலில் நில்லு அப்படின்னா கூட ஒரு நேச்சுரலாக என்னோடய ஸ்கின்னு இப்போ ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குன்னா ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது, என்னால் 10 மணி நேரம் நிற்க முடியும் அப்படின்னா என்ன சார்ந்த ஒரு பொண்ணு இருந்தானா அவனால் 2 மணி நேரம் தான் நிற்க முடியும். அப்போ நான் 8 மணி நேரம் எக்ஸ்ட்ரா என்னால் நிற்க முடியுதுல்ல. அப்போ நான் வெளியே போய் அடிச்சு பிடிச்சி அவங்ககிட்ட அசிங்கப்பட்டாச்சு வந்து உனக்கு நான் காசு கொடுக்குறேன், அதை வச்சு நீ ஒன்று உருவாக்கு, நமக்கானதை உருவாக்கு அப்படிங்கிறது. அது நேச்சுரலாக நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அந்த ரீல்ஸில் ஒரு பொண்ணு அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லியிருந்தாங்க. இத்தனைக்கும் ஃபாரினில் இருக்காங்க, ஃபாரினில் ஒரு கப்புள்ஸு. அந்த ஃபாரினில் அந்த பொண்ணு அந்த ரீல்ஸில் பேசுகிறாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் வந்து அந்த பொண்ணு சொன்னதை சொல்கிறேன், நான் வந்து இந்த ஈக்குவாலிட்டிலாம் நம்ப மாட்டேன். ஒவ்வொருத்தவங்கன்னா இப்போ மென்னு அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த நேச்சுரலாகவே இருக்குது. அது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லேயும் இருக்குது, அப்போ உள்ளுக்குள்ளே இன்பில்ட்டாகவுமே அது இருக்கும். சில சைக்காலஜிக்கலாகவும் அது இருக்கும். இப்போ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியுது, பார்க்க முடியுது. சைக்காலஜிக்கலாகவும் அது அவனுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு விமன் ஷீ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மேன் அப்படின்னா, ஒரு விமன் அவங்க எதில் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்களோ அதை ஒரு ஆண் அங்கீகரிக்கணும்னு அவங்க நினைக்கணுமே தவிர்த்து ஆண்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கோன்ட்டு அவங்களையே இறக்கிக்கிறாங்க. நான் நிறைய இடங்களில் கவனிக்கிறது அதுதான். இப்போ ஒரு மேன் கேன் பி ஃபிசிக்கலி வெரி ஸ்ட்ராங் அப்படின்னா விமன் கேன் பி மென்டலி வெரி ஸ்ட்ராங். அந்த பாயிண்ட்டை ஒரு ஆம்பளை ஒத்துக்கலை அப்படின்னா அதை நீ ஒத்துக்கணும் அப்படின்னு தான் ஒரு விமன் வந்து போராட்டமே தவிர்த்து, அதுதான் அந்த ஈக்குவாலிட்டி அது கீழே வருமே தவிர்த்து, நானும் உன் அளவுக்கு ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் தான்டா வெண்ண அப்படின்னு போய் அவங்ககிட்ட சொல்கிறதுலையோ உங்கள் அரகன்ஸை அந்த இதை காட்டுறதுலையோ அது நீங்கள் யார் புட்டிங் டவுன் யோர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் அங்கே வெளிப்படுமே தவிர்த்து. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருக்கீங்களா, மென் மேக்ஸிமம் எங்கேயும் எவனும் கூப்பாடு போட்டு கும்மி அடிச்சோ உட்காந்து அழுதோ, ஐயோ கேர்ள்ஸ் இப்படி பண்ணுறாங்க, கேர்ள்ஸ் என் ஜீன்ஸ் பேண்ட்டை போடுறாங்க, அது என்னோட உரிமை, என் ட்ரெஸ் நான் தான், இல்லை கேர்ள்ஸ் என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணு வந்து என்னை ஸ்கூட்டியில் இடிச்சிருச்சா, மேக்ஸிமம் அது கண்டுக்கவே மாட்டானுங்க. அவனுங்க ஒரு விதமான கிரியேச்சர்ஸ், நானும் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன், அப்படியே பேனு சுற்றுற கிரியேச்சர்ஸ். எரும மாட்டு மழை பெஞ்சா அது மழைன்னு கூட எரும மாட்டுக்கு தெரியாது. நான் எரும மாட்டை போய் கொஸ்டின் கேட்க முடியாது, உனக்கே அது மழைன்னு தெரியல, மழை பெய்யுதில் போய் ஓரமாக நிற்க வேண்டியதானே, நான் கத்துறணும் அப்படின்னு நம்ம எரும மாட்டை கேட்க முடியாது. நான் எருமை மட்டும் ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே தவிர்த்து ஐம் நாட் இன்டர்லிங்கிங் வித் மென் ஆர் விமன் ஆர் ஹியூமன்ஸ் அப்படிலாம் இல்லை. அண்ட் மோர் ஓவர் ஹியூமன்ஸோட எருமை மாடு அழகு தான். எனக்கு அது பர்சனலி நான் அப்படி தான் நம்புகிறேன், நான் அப்படி தான் பார்க்குறேன், எனக்கு அப்படி தான். அதனால் யாரும் என்னடா நம்மளை எருமை கூட கம்பேர் பண்ணுறான்னா நினச்சி நார்மலாக பேசுகிறேன், யதார்த்தமாக ஏதோ ஃப்ரெண்டு கூட அவள் தான் என் ஃப்ரெண்டு, யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த ஜட்ஜ் பண்ணாத ஒரு டோன்லேயே நீங்கள் கேளுங்க. மேபி அப்போ நான் ஜஸ்ட்டு சொல்ல வரது உங்களுக்கு புரியும். ஏன்னா இங்கே நான் பேசுகிறேனே தவிர்த்து நான் யாருக்கும் ப்ரீச் பண்ணல, அதனால நீங்கள் அஃபெண்ட் ஆக வேண்டாம். நான் இப்படி தான் நினைக்கிறேன், இதுதான் உண்மை அப்படின்னு நான் பேசலை. இப்படிலாம் இருக்குது பாரு, இங்கே பாரு அவன் பாரு எப்படி பண்ணியிருக்கான், இவ பாரு அப்படின்னு நான் பேசுகிறேன், அவ்வளோதான். ஸோ அந்த ஜட்மெண்ட்லேருந்து கீழே வந்து கொஞ்சம் ஈஸியாக அந்த பாட்காஸ்ட்டை கேளுங்க. நான் எங்கெங்கேயோ டாபிக் மாதிரி போயிட்டேன், மறுபடியும் கம்மிங் பேக் டு த டாபிக்.
அப்புறம் அந்த பையன் அப்படி சொல்லியிருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு இதில் என்ன இருக்குது ஆச்சா போச்சா காதல் கண் கட்டுதே அப்படின்னு கண்ணை உண்மையாலுமே கட்டிக்கிட்டு அந்த பொண்ணு போய் விழுந்துருச்சு. அவங்க உண்மையாலுமே எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு இந்த கதை. இன்றைக்கின்னு பார்த்து நானும் கொஞ்சம் டவுனாக இருக்கிறது என்னை இன்னும் அஃபெக்ட் பண்ணியிருந்த இந்த கதையை பேச உள்ளுக்குள்ளே கோவம் வருது சுருன்ட்டு. ஏன்னா இங்கே நிறைய பேர் அப்படி இருக்காங்க. கேர்ள்ஸ் பி கேர்ஃபுல் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஓகே, அந்த பையன் அப்படி லவ் கிவ்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த பையன் என் வீட்டுக்குலாம் வா அப்படின்னு சொல்கிறான். வீட்டுக்கு போனால் அவங்க அம்மாக்கெலாம் இன்ட்ரோ கொடுக்குறான். அவங்க அம்மாவுக்கு உடனே ஓகேன்ட்டாங்க. அப்புறம் அவங்க தங்கச்சி எல்லாம் இன்ட்ரோலாம் கொடுக்குறாங்க. அப்பப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்னம்மா உங்கள் வீட்டில் எவ்வளோ வரதட்சணை கொடுக்கும், அக்காவுக்கு எவ்வளோமா போட்டாங்க அப்படின்னு சும்மா பேச்சு வாக்கில் கேட்குறாங்களாம். அந்த பேச்சு வந்த உடனே ஐயோ நான் கத்துறேன். அந்த பேச்சு வந்த உடனே இந்த பொண்ணு அங்கேயே எழுந்திரிச்சு அந்த பையன் வீட்டு கதவை சாத்திட்டு மூடிட்டு போயிருந்துருக்கலாம். அங்கேயாச்சும் கெஸ் பண்ணணும். ஏன் இப்படி ஏமாறுறாங்க? நானும் தான் ஏமாந்துருக்கேன். இட் இஸ் அ ஹியூமன் திங். ஓகே, இல்லை ஒரு ஆதங்கத்தில் கேட்குறேன். இப்போது ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன். எனக்கு ஒரு தங்கச்சி அவள் இப்படி போய் ஏமாந்தானா செவனிலே பொழிச்சுன்னு வச்சு எங்கடி போச்சு உனக்கு அறிவுன்ட்டு ஒரு உரிமையில் கேட்போம். அந்த மாதிரி ஒரு ஆதங்கம் வந்துருச்சு எனக்கு இந்த ஸ்டோரி படிக்கும்போது. அவங்க அம்மா அப்படி கேட்கும்போது இந்த பொண்ணு உஷாராக இருக்கணும். அக்கா எனக்கு அப்போ இந்த பொண்ணு டைப் பண்ணியிருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, நான் வந்து அந்த டாபிக் அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டேன். இல்லைங்க ஆண்டி எனக்கு அதெல்லாம் தெரில அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் 2-3 டைம் அதுக்குள்ளேயே வந்து இன்வால்வ் ஆச்சு. அக்கா லவ் பண்ணுறாங்க, செய்யலைங்க, செய்வோம் அம்மா செய்வோம். அப்போ பையன் அம்மா கன்வின்ஸ் பண்ணாங்க. ஃபுல் அமௌண்ட்டு. ஐயோ நான் என்ன நேற்றுலேருந்து பாட்காஸ்ட் பேசணும்னு சுற்றிட்டு இருக்கேன். நேற்றுலேருந்து கொஞ்சம் சனி சங்கூது என் நடு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு. அப்புறம் என்னடா இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்? பேசாமல் பாட்காஸ்ட் நிப்பாட்டிட்டு போயிடலாமா, நாளைக்கு இது பேசிக்கலாமா? இல்லை ஓகே மிதுன். ஸோ விஷயம் இதுதான். அவங்க அம்மா வந்து அந்த மணி மைண்டடாக இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த பையன் வந்து நான் படித்து முடிச்சுட்டு காலேஜ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க்குக்கு போகாமல் அந்த பையன் சுற்றிட்டு இருந்திருக்காரு. ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. பையனை வந்து இவங்க ஒரு கண்டிஷனாக வளர்த்திருந்தாங்க. ஒரு எல்லாருமே போட்டு அவங்களோட கருத்துக்களை திணிக்கக்கூடியதை தவிர்த்து அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்குமே ஒரு பவுண்ட்ரிஸ்குள்ளே அந்த குழந்தைங்களை வச்சு பாதுகாக்கிறது தான் ஒரு பேரண்ட்ஸோட வேலை. ஏன்னா அது வளர்கிற பக்குவம், வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பருவம் அப்படிங்கிறனால நிறைய இடத்துல போய் அடி வாங்குறதுக்கு பேரண்ட்ஸ் ஒரு பவுண்ட்ரிஸ் போடுறது தவறே கிடையாது. இன்றைக்கெலாம் எல்லாம் ஜெல்லாம் கொடுத்து கெடுக்க வேண்டியது. அப்புறம் அந்த பையன் அப்புறம் நான் எக்ஸாம் படிக்க போகிறேன், கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊர் சுற்றிருக்கான். அப்புறம் யார் கேஷியரு? மேடம் தான். ஏன்னா மேடம் வேலைக்கு போகிறாங்க, மேடம் வெல் ஆஃப். மேடம் வேலைக்கு போகிறதெல்லாம் வந்து அவங்க வீட்லேயே கேட்க மாட்டாங்களாமா. அதாவது அவங்க வேலைக்கு போன அந்த சம்பளத்தை அவங்க அம்மாவே கேட்க மாட்டாங்களாமா. ஏன்னா அதுக்கான தேவை இல்லை. ஸோ அப்போ அவங்களோட சம்பளம் அவங்க கிட்ட தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுற ஏதாச்சும் அவங்க கேட்டுருந்துருக்கணும். அந்த ஒரு கருக்கடை இருக்கும். அப்போ தான் ஐயோ நம்ம அம்மா கேட்பாங்க, தேவையில்லாமல் நம்ம போய் இவங்ககிட்ட கொடுத்தோம்னா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம். ஸோ நான் சாரிங்க, அந்த பர்சனலாக அந்த பொண்ணு மெசேஜ் அனுப்புன அவங்கள மேடம்னு சொல்லும்போது அவங்க ஏதோ அஃபென்சிவாக இருந்திருக்கும். நான் அப்படி மென்ஷன் பண்ண வரல, சொல்கிறேன் ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன். அந்த சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, சேலரி தான் வருது, நம்மக்கிட்ட தான் வெல் ஆஃப், நம்மளுக்கு தான் செலவே இல்லை, இவன் பாவம் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கான், நம்ம நாளைக்கு ஃபியூச்சரில் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட தான் நம்ம எல்லாத்தையுமே கொடுப்போம், ஸோ அப்படியே நம்ம ஒப்படைச்சிருவோம். மேடமுக்கு ஒரு சிஸ்டருக்கு ஒரு பெட் இருந்திருக்கு. அந்த பெட்டுக்கு மட்டும் கொஞ்சம் செலவுக்கு எடுத்து வச்சுட்டு 3000-4000 எடுத்து வச்சுட்டு மிச்ச காசு அப்படியே சேலரி வந்தது அப்படியே சாருக்கு கொடுக்கறது. சும்மா 7 இருக்கவனை கூட்டு வந்து ரூம்குள்ளே உட்காந்து ஏசியை போட்டுட்டு ஒய்ஃபை போட்டுவிட்டு மாதம் செலவுக்கு காசும் கொடுத்தோம்னா அவன் எக்ஸாமுக்கு படித்து கிழிச்சு வேலைக்கு போய் தான் அடுத்த வேலையை பார்ப்பான். அங்கேயாச்சும் உஷாராக இருக்க வேண்டாமா? அது பத்தாததுக்கு அவங்க அம்மாவும் அந்த பையனோட அம்மாவும் கால் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் டைட் ஆயிடுச்சுமா, கொஞ்சம் 5K ஒரு 8K போடுமா, நான் அடுத்த மாதம் தந்துடுறேம்மா அப்படின்னு. ஐயோ ஆண்டி இப்படிலாம் கேட்காதீங்க ஆண்டி, அந்த ஒரு தருணத்தில் அப்படி இருக்கும்ல, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு 4-5 டைம் அவங்க அம்மாவும் வாங்கியிருக்காங்க காசு, திருப்பி கொடுக்கவும் இல்லை, இவங்க கேட்கவும் இல்லை. இவங்க கேட்காதது இவங்களோட பெருந்தன்மை, திருப்பி கொடுக்கணுங்கிறது அந்த வயசுக்கான அறிவு வேணாம். ஒரு பையனை வளர்த்திருக்கோம், இன்னொரு பொண்ணை ஏமாற்றி காசு வாங்கிக்கிட்டு இருக்கா, அவனை செருப்பு கழட்டி அடித்து வேலைக்கு போக சொல்லணுங்கிறாரு. இத்தனைக்கும் ஒரு பொண்ணும் அவங்க வீட்லேயும் வளருதில்ல. எப்படி இப்படி இருக்காங்க மனுஷங்கிறது சில விஷயங்கள் என்னால் தெரில எப்படி என்ன சொல்கிறதுனே தெரில. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஒரு டைம் வந்து வீட்லேயே எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஆண்டி கேட்டாங்க, இப்போ உனக்கு எவ்வளோமா போடுவாங்க, என்ன நகை நட்டெலாம் போடுவாங்களான்னு கேட்டாங்க. எனக்கு மறுபடியும் சங்கடமாக இருந்துச்சு. அப்போ என்னோட அந்த பையன் சொல்லியிருக்கான், மா அவள் காதில் போட்டிருக்கிறதே டைமண்ட் இயரிங்மா, டைமண்ட் இயரிங் தானே இயரிங்க என்னமோ, அவள் காதில் போட்டிருக்கிறதே டைமண்ட் இயரிங்மா, அதுவே இப்போ கடையில் வச்சாலே கடையில் அதை போய் வாங்கினாலே இத்தனை லட்ச ரூபா வரும், அப்போ எவ்வளோ கொடுப்பாங்க பாரு அப்படின்லாம் அந்த பையன் சொல்லியிருக்கான். அப்போயாச்சும் எஸ்கேப் ஆக வேண்டாம்? அப்போ கூடவா தெரில அவங்க இன்டென்ஷன் என்னன்ட்டு? காதல் கண் கட்டுதுன்னு சும்மாவா சொல்கிறானுங்க? காதல் கண்ணை மட்டும் கட்டாது, கண்ணை கட்டி மூக்கில் பஞ்சு வச்சு பாடல் வச்சு அமுச்சு விட்ருவோம். அதையும் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஐயோ மிதுன் கோபம். அப்போயாச்சும் உஷாராக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பொண்ணு கொஞ்சம் அங்கங்கே சம்திங் ஏதோ டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அப்போ இந்த பொண்ணு இந்த பையன்கிட்ட கேட்டிருக்கா, நாளைக்கு ஒருவேளை எங்கள் வீட்டில் ஒத்துக்கலாம் அப்படின்னா நான் வீட்டை விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அந்த பையனும் அவங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு
அப்படிலாம் வீட்டு விட்டுலாம் வந்து பையன் ஃபஸ்ட்டு ஓகே அப்படிலாம் நீ ஏன் அப்படிலாம் இல்லை போராடு, நம்மளால் முடியும், நம்ம அம்மா அப்பாவோட பர்மிஷனோட நம்ம வந்து அம்மா அப்பா அவங்க வந்து நம்மளை இத்தனை வருஷம் வளர்த்திருக்காங்க, எல்டர்லி ஃபிகர், அவங்க வயசுக்கான மரியாதை, அவங்க நம்மளை வளர்த்துனதுக்கான நன்றி கடன், இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்காக இந்த உணர்வு ஜாஸ்தியாக இருக்கணும். செத்தாலும் அம்மா அப்பாவோட பர்மிஷன் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் ஜென்யூன். என்னன்னாலும் நீங்கள் அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிடு, அது எப்படி உங்கள் அம்மா உன்னை வீட்டு விட்டு அனுப்ப முடியும், அப்படியே உன்னை வீட்டு விட்டு அனுப்பிட்டாலும் ப்ராக்டிக்கலாக யோசிச்சுப்பாரு, நான் எப்படி வச்சு உன்னை பார்த்துக்கிறது, நீ அதெல்லாம் பர்மிஷன் வாங்கிடு, நீ வந்து வீட்டு விட்டு வந்துடக்கூடாது, அப்படி நாளைக்கெலாம் வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சா நான் உன்னை மேரேஜே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். அங்கேயே சரி வந்திருக்க வேண்டாம், அங்கேயே செஸ்கே போயிருந்திருக்க வேண்டாம். அப்புறம் இந்த டாபிக் எப்படியோ அவங்க அம்மா கிட்ட போயிருக்கு, அந்த பையனோட அம்மா கிட்ட. அந்த பையனோட அம்மா அதுக்கு மேலே, அம்மா என்னன்னாலும் வீட்டு விட்டுலாம் வந்துடாதம்மா, எதாக இருந்தாலும் அம்மா கிட்ட நீ எப்படிம்மா சிரிச்சுக்கிட்டே, அவங்க அம்மா என்னம்மா நீ பெரிய பொண்ணுக்கே ஒத்துக்கிட்டாங்க, நீ சின்ன பொண்ணு செல்லம் வேற கொடுத்து வளர்த்திருப்பாங்க, எப்படிம்மா வீட்டில் அக்செப்ட் பண்ணாமல் இருப்பாங்க, கொஞ்சம் அப்படி இப்படிம்பாங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிடுவாங்கம்மா, அப்படிலாம் நீ வீட்டு விட்டுலாம் வந்துடாதம்மா. எவ்வளோ 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 ஃபேக்னஸ்ஸு, எப்படி சிரிச்சுக்கிட்டே இந்த வார்த்தைகள்லாம் சொல்ல தோணுது. இந்த ஒரு காசு, சர்வைவலுக்கு காசு வேணும் அப்படின்னா, நமக்கு பெத்த பசங்க இருக்காங்க, இல்லை நமக்கான பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சர்வைவல் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அவங்கள நாளைக்கு அந்த பாரத்தை, இப்போ என்னோடய அம்மா அப்பாவை பாரத்தையோ பெருமையை சந்தோஷத்தை எல்லாத்தையும் நான் தான் சுமக்கணும். எனக்கு பிளான் பண்ணி கால்குலேட் பண்ணி நாளைக்கு இந்த பணக்கார பொண்ணை பிடிச்சிட்றா, செட்டில் ஆயிடுறா அப்படின்னு ஒரு பேரண்ட்டே சொல்கிறாங்கன்னா இது என்ன லைஃபு? அதில் எங்கே லைஃப் இருக்கும்? பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி, பிளான் பண்ணி லவ் பண்ணி, சொத்துக்கு அவசரம் கல்யாணம் பண்ணி சொத்தை வாங்கி எப்படா நிம்மதியாக இருப்பீங்க? பெருமை பேசுறதுக்குனே வாழ்கிறீங்களே, எப்போ தான் நிம்மதியாக, மனுஷனாக போகிறதா நிம்மதியாக இருக்கணும். பீஸ் ரொம்ப முக்கியம் எண்ட் ஆஃப் தி டே. அப்போது மறுபடியும் அதான் என்னடா மைண்ட் செட் இதெல்லாம் எனக்கு என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் அப்படி இப்படின்னு இருந்திருக்கு. இந்த அம்மா அப்புறம் ஒரு டைம் சரி எங்கள் அம்மா கிட்ட சொல்லி பார்க்கலாம், இவங்க வேறு இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷனு. இந்த பொண்ணு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கு. அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா இல்லைம்மா, ஐ ஃபீல் சம்திங் இஸ் ஆக்வர்ட், ஐ ஃபீல் சம்திங் இஸ் ஆஃப், எனக்கு என்னமோ இது ஒத்து வரும்னு தெரியல. ரெண்டாவது ஃபினான்ஷியலாக அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நீ சொல்கிற, அந்தளவுக்கு ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுற ஒரு பையன் உன்னை நாளைக்கு எப்படி பார்த்துப்பாங்கிற டவுட் எனக்கு இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது இந்த பொண்ணு நினச்சாங்களாம், எந்த காலத்தில் இருக்காங்க, இன்னும் பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, காசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்ட்டு. சிஸ்டர் நான் சொல்கிறேன், நான் ரொம்ப ஃபினான்ஷியலாக சர்ப்ளஸாக இருக்கணும்னு கூட இல்லை, பேசிக் லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் நீடை ஒரு ஆம்பளை பூர்த்தி பண்ணணும். அதுதான் ஒரு பேரண்ட்டுக்கு சேஃப்டி, அது ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபீல் ஒரு பேரண்ட்ஸுக்கு கொடுக்கும். அது அவங்க எதிர்பார்க்கறதுல ஆஸ் அ ஹியூமனாக தப்பே கிடையாது. சர்ப்ளஸாக எதிர்பார்க்குறாங்கல்ல, இல்லை இந்த மாதிரி ஆப்போசிட்டில் உங்களோட பாய் ஃப்ரெண்டு அவங்க அம்மா அவங்க ரெண்டுலாம் குடும்பமாக சேர்ந்து ஒரு பிளானை போட்டாங்கல்ல, இந்த மாதிரி இருக்கிற பீஸுங்களாக தான் டாக்ஸிக். யதார்த்தமாக ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை கொடுக்குறவங்க, அந்த பையன் கொஞ்சம் செட்டில்டா, இல்லை மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறானா, நம்ம பொண்ணு நாளைக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சமாச்சு பார்த்துப்பானா அப்படின்ட்டு ஒரு பேரண்ட்டு யோசிச்சா தான் அவங்க பேரண்ட்டு. யோசிக்கலைன்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துல உங்கள்கிட்ட ஃபேக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் பேசிக்காக உங்களோட பேரண்ட்ஸ் யோசிச்சிருக்காங்க. ஏன்னா உங்கள் அக்காவோட மேரேஜ் உங்கள் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும் போது இந்த ஒரு காரணம் சொல்லி உங்கள் பேரண்ட் இவ்வளோ ஜென்யூனாக ஒரு விஷயம் சொல்லும் போது எனக்கு அந்த இடத்துல உங்கள் அம்மா வந்து ரொம்ப ஜென்யூனாக தான் படுறாங்க மறுபடியும். பட் ஓகே, அந்த வயசு அப்படி தான் யோசிக்க வைக்கும், அப்படி தான் யோசிக்க தோணும். நம்ம அம்மாவை பூமராக தான் பார்க்க தோணும், நல்லதை சொல்கிறாங்கல்ல, அப்போ அப்படி தான் தோணும். இப்போ நான் இப்படி பேசுகிறேன்ல, என்னை பார்த்தாலும் அப்படி தான் தோணும். அப்புறம் போய் மறுபடியும் எங்கேயாச்சும் அடி வாங்கினா தான் அறிவு வரும். அதுதான் மனுஷ வாழ்க்கை வீதி, என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க அம்மா வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பேசுறது நிப்பாட்டிருச்சு, அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நிப்பாட்டிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னாச்சு, அத்தை அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இல்லைடா எங்கள் அம்மா இப்படிலாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே நீ எதுவுமே யோசிக்காதா, சரி ஓகே நீ எங்கள் வீட்டுக்கு வா நம்ம பேசிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லியிருக்கான் இந்த பையன். இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கு. அங்கே குடும்பத்தோடு உட்காந்து பிரெயின் வாஷ், அம்மா என்னம்மா இப்படி சொல்லிட்டா, இது மாதிரி தங்கமான பையன் உனக்கு கிடைக்கானாமா, கிடைப்பானாமா, மனசுக்காக பணத்தை மாதிரி இருந்து அவங்க கூட போனையே அப்படின்னு மாமியார் உட்காந்து, ஃப்யூச்சர் மாமியார் உட்காந்து பாட்டெலாம் பாடி இருக்குது. இந்த பொண்ணு உடனே அவங்க பாட, இவங்க அழுக, இவங்க மத்தால வாசிக்க, இவர் டான்ஸ் ஆட, பொண்ணு ஃப்ளாட்டு. ஐயோ இப்படி ஒரு ஃபேமிலியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, சே இவ்வளோ பாசமாக இருக்காங்களே. பாசமாக தான் இருப்பாங்க. பாசமாக இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதுதான் பாசம். நல்லா பலாப்பழத்துக்குள்ளே இருக்க பலாப்பழம் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா ஃபேக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். பலாப்பழத்துக்கு வெளியே ஒரு தோல் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாய் ஃப்ரெண்டோ இல்லை அந்த குடும்பமோ உங்கள் மேலே நிஜமாலே பாசமாக இருக்காங்க, அக்கறையாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதை தாண்டி வேறு விதமான ஒரு ஹார்ட் ஃபேஸ் இருக்குது, அது டாக்ஸிக்கான ஹார்ட் ஃபேஸு, அது வேறு, அது டோட்டலாக வேறு. இந்த மாதிரி பலாப்பழம் மாதிரி அவங்களுக்கு காரி ஆகிற வரைக்கும் இருக்கிறவங்க நாளைக்கு அந்த டாக்ஸிக் ஃபேஸுக்கு தான் மாறுவாங்க. ஜென்ரலாகவே பாசம் அன்பெல்லாம் வந்து ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்கும், நெருப்பில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும்.
அதுதான் ஆக்சுவலாக உண்மை. இந்த படத்தில் காட்டுற ஃபேண்டசிஸில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எப்படி நீங்கள் எல்லாரும் படத்தில் காலேஜை பார்த்துட்டு காலேஜ் போனால் இப்படி இருக்குன்னு காலேஜில் போய் ஃபஸ்ட் இயர் உட்காந்து ஏமாந்தீங்களோ, காதல்லையும் அதே தான். படத்தை பார்த்துட்டு நம்ம மனுஷங்களோட மிகப்பெரிய மேஜர் இன்ஃப்ளூயன்ஸே மீடியா தான். அந்த மீடியாவை பார்த்து நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். சில பெரிய டேரக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, மீடியா இஸ் நாட் டு இன்ஃப்ளூயன்ஸ், ஐ டோன்ட் டேக் மூவிஸ் டு கரெக்ட் பீப்புள் ஆர் ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு பி இன்ஃப்ளூயன்ஸ்ட். நான் எனக்கு பிடிச்சது தான் எடுப்பேன் அப்படிம்பாங்க. those directors know media is the biggest platform which can influence a huge crowd அப்படிங்கிறது தெரிஞ்சும் they will give this statement. ஏன் தெரியுமா? அது அவங்களோட சேஃப் கேமுக்காக. நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இப்போ ரீசெண்டாக அடுத்து ஒரு படம் வரப்போகிற 2 ஹீரோஸ் நடிச்சிருக்க ஒரு படம் வரப்போகிற அந்த டேரக்டரே அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர், அவரோட ஒர்க்கு பிடிக்கும், அவரோட ஸ்டேட்மெண்ட் எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பிடிக்கல. நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, நம்மளோட பர்சன் வேறு, அதை தாண்டி அந்த தேர்ட் சர்க்கிளில் நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, இல்லை நம்ம வந்து அவங்கள ஒரு ஹையர் இடத்துல வச்சு பார்க்குறோங்கிறக்காக அவங்க சொல்கிற எல்லாங்கிறதுக்கும் நம்ம உடன்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அவங்களோட ஒர்க்கு பிடிச்சிருக்கு, அவங்கள எனக்கு பிடிக்கல. ஸோ அந்த டேரக்டருக்கு சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அந்த மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸும் நம்ம எல்லாருமே நீங்களே பார்க்குறீங்க உங்கள் லைஃப்லையும் என் லைஃப்லையும். சின்ன வயசில் நம்ம பிஸ்கட் திங்கிறதுல ஆரம்பித்து நம்ம காதலில் போய் செருப்படி வாங்குற வரைக்கும் படம் தான். ஐயோ நான் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்க்குலாம் போகிறேன், வேறு டாப்பிக்லாம் போகிறேன். ஸோ மறுபடியும் இவங்க எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் வாழ்க்கையிலே அந்த பொண்ணு டைப் பண்ணி என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் மறுபடியும் அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன், சில விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தேன். அப்பப்போ தேவைப்படும் போது மூக்குத்தியெல்லாம் கழட்டி கொடுத்தேன். அதெல்லாம் இருக்கிறது தான். நான் பாவம் அந்த பொண்ணு யதார்த்தமாக இருந்திருக்குது, எல்லாம் வச்சு மிளகா அரைச்சிருக்கானுங்க. அப்புறம் ஒரு டைம் அந்த ட்விஸ்டே இங்கே தான். த பிக்கஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி கம்ஸ் ஹியர். நான் சொன்னல என்னால் டைஜஸ்டே பண்ணிக்க முடியாத ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்ட்டு. அந்த பையன் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த பையன் வீட்டுக்கு நான் போயிருக்கும் போது எங்கள் கேங்கில் 5 பேர், அந்த 5 பேரில் ஒரு பொண்ணு வேறு இடத்துக்கு போயிட்டா, நாங்கள் 4 பேர் ஒரு காலேஜ் போனோம். அந்த 4 பேர்லேருந்து அந்த 5 பேர் தனியாக ஒருத்தி போனால அவள் வந்து இவன் கூட ஸ்டேட்டஸ் போடுறதும் அடிக்கடி இது பண்ணுறதும் அப்படிலாம் இருந்துச்சு. நான் கேட்டதுக்கு என் ஃப்ரெண்டு தானடி, உனக்கும் தெரியல என்ன இப்போ அப்படின்னா, நானும் யோசிச்சு பார்த்தேன் எங்கள் ஃப்ரெண்டு தான், அட் த எண்ட் ஆஃப் தி டே கேங்கு தான் அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்னொருத்திக்கிட்ட கேட்டேன், அவன் ரொம்ப க்ளோஸாக ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி இருக்குடி, எங்கேயோ நான் ஏதோ ஐ ஃபீல் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன். அவ்வளோ இருந்துக்கிட்டு எண்ட் ஆஃப் தி டே நாங்கள் 3 பொண்ணுங்க 2 பசங்க. ஸோ அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு அதெல்லாம் இல்லடி, அதெல்லாம் என்ன இப்போ ஓகே இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். நான் ஒரு டைம் அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவன் சார்ஜ் போட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தான். உட்காருமா அவன் வந்துருவான் அவங்க அம்மா சொன்னாங்க. நான் உட்காந்துருந்தேன் சோஃபாவில். அவன் ஃபோனில் டிங்கு 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 டிங் 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 அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. என்னென்னு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அந்த பொண்ணோட பிக்சர்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி தான்ப்பா சாரி கட்டி பார்த்தேன், எனக்கே என்னை பார்த்து அழகாக இருந்துச்சு அப்படிப்பட்ட பிக்சர்ஸ் இல்லை. இன்றைக்கி தான்ப்பா சாரி இல்லாமல் பார்த்தேங்கிற மாதிரி. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் இந்த பொண்ணு பார்த்துருக்கு, செம்ம ஷாக் ஆகிருக்கு. அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கு எதுவுமே சொல்லாமல். அதுக்கப்புறம் உட்காந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி அழுது போராடி அப்புறம் இந்த பையன் அவாய்ட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல், என்ன நடக்குதுன்னு தெரியாமல், கண்ணு இருட்டுதும்பாங்கல்ல, அந்த பொண்ணு லிட்டரலாக லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் பிளாங்க் அவுட் ஆயிருக்கு. கண் இருட்டு என்ன பண்ணுறது, ஐயோ என்னடா பார்த்தோம் நம்ம என்ன நடக்கு இன்னும் அப்படி அந்த ஸ்டேட்டுக்கு போய் அந்த பொண்ணு பெரிய ட்ரமாட்டைஸ் ஆகி அப்புறம் அந்த பையன் எதுவுமே அந்த பொண்ணு கேட்டுக்கல. மறுபடியும் அந்த பையன் பேசலாம் ட்ரை பண்ணியிருக்கான். அப்போ ஒரு டைம் வந்து ரொம்ப நாள் கழித்து கோயிலுக்கு போகலாம், நம்ம சில விஷயங்கள் பேசி சார்ட் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள், எப்படிடா சரி ஓகே கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த பொண்ணு கேட்டிருக்கு, நீ என்கிட்ட இந்த ஏதாச்சும் மறைக்கிறியான்ட்டு. அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். காருக்குள்ள 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இல்லை நீ ஏதோ ஒன்று மறைக்கிற அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அப்போனா நீ உன் ஃபோனை கொடு. நான் எதுக்கு ஃபோனை கொடுக்கணும், நீ எதுக்கு நான் அப்போ நீ உன் ஃபோனை கொடுப்பியா, நீ மட்டும் என்ன உத்தமியா, நீ உன் ஃபோனை கொடுப்பியா அப்படின்னு இப்போ வர கொஸ்டின். அந்த சந்தேகம் உனக்கு இருந்துச்சுன்னா ஜென்யூனான அன்பு லவ்வில் ஃபஸ்ட்டே கேட்டு சார்ட் அவுட் பண்ணியிருக்கணும். எனக்கு இந்த இடத்துல பொசசிவ்னஸை தாண்டி எனக்கு ஒரு சந்தேகம் வருது, அதுக்கு உன்னோட ஆக்டிவிட்டிஸ் இப்படி இருக்குது, அதனால எனக்கு இந்த சந்தேகம் வருது, மூஞ்சிக்கு நேரம் சொல்கிறீ என்ன பண்ணியிருக்க அப்படின்ட்டு டேரெக்டாக நம்ம கேட்குறோம்ல, தோன்றப்போ அதுதான் லவ். உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்போது இப்போ கேட்க தோணுதில்ல அந்த பையனுக்கு இந்த பொண்ணை, அப்போ இத்தனை நாள் நீ ஏன் கேட்கல, அப்போ பச்சையாக நீ காசுக்காக தான் அவளை யூஸ் பண்ணியிருக்க, அப்போ அந்த பொண்ணு மேலே உனக்கு சந்தேகமே வந்திருந்தாலும் அப்போயே கேட்டு நீ உண்மையாக தானே லவ் பண்ணுற, அவள் காசை நீ லவ் பண்ணல, நாளைக்கு அவள் அவனை விட்டு பிச்சுக்கிட்டே போகிறா, சரி அவள் வேற ஒரு விஷயம் பண்ணி ஏமாற்றிட்டா, அதை நீ கண்டுபிடிச்சிட்ட, அப்போ நம்ம கேட்டோம்னா அவள் புட்டுட்டு போனால் அவள் கூட சேர்ந்து காசும் போயிடும், டைமண்ட் இயரிங்கும் போயிடும். அதுக்கு கேட்கணும். அப்போ இப்போ எப்படி கேட்க தோணுது காரில்? ஏன்னா இப்போ நம்மளை குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டிட்டாங்க. ஓகே ஐ எம் கார்னர்ட், சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரி இப்போ திருப்பி போட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்காரு, சார் நீ மட்டும் என்ன உத்தமையா லொட்டுலுஸ்கான்ட்டு, இந்தாடா என் ஃபோனுன்ட்டு அந்த பொண்ணு மூஞ்சிலே எரிஞ்சிட்டு உன் ஃபோனை கொடுறா, நான் ஏன்ட்டு ஃபோனை வாங்கியிருக்கு.
ஃபோனை வாங்கிட்டு அப்புறம் வெளியே போய் பார்த்தா வெளியே போய் இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, வெளியே போய் நான் டோரை லாக் பண்ணிட்டேன். வெளியே போய் டோரை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்ல வந்தேன் நான். என் ஃபோனில் ஒன்றுமே இல்லை, நீ எதையுமே கண்டுபிடிக்கல அப்படின்னா இதே பப்ளிக் முன்னாடி நீ அழுது சீன் போட்டே இல்லை, இதே பப்ளிக் முன்னாடி இங்கேயே வச்சு நான் உன்னை செருப்பை கழட்டி அடிப்பேன் அப்படின்ட்டு இருக்கான். இன்டென்ஸான லவ்வில் எக்ஸ்ட்ரீமான சண்டைகள் ஓகே தான். நான் ரொம்ப வேறு கருத்துக்கள்லாம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஓகே தான். இன்டென்ஸான லவ் செல்வராகவன் படத்தில் வர லவ் மாதிரி தான் இருக்கும். மாலை நேரத்து மயக்கம்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இல்லை மயக்கம் என்ன படத்துலேயே சில சீன்ஸ்லாம் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். மணிரத்னம் சார் படத்தில் வர மாதிரி வான் வருவான் வந்த உடனே வாழ வைப்பான் அப்படிலாம் இருக்குது. வாழைப்பழம் தான் கொடுப்பான், ஒன்றும் பண்ண மாட்டான், அப்படிலாம் இருக்காது. ஸோ அந்த இன்டென்ஸ் டெப்த்தான லவ்வில் உண்மையான சண்டைகள் ஓகே. ஆனால் நம்ம ஒன்று பண்ணிவிட்டு ஒரு பொண்ணை யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொஞ்சம் கூட கில்ட் இல்லாமல் ஒரு பொண்ணை நடு ரோட்டில் செருப்பு கழட்டி அடிப்பேன், நீ வாங்கணும், ஏன்னா நீ என்னை பப்ளிக்கில் அசிங்கப்படுத்திட்டுங்கிற ஒரே காரணத்துக்காக ஐ ஸ்லாப் யூ வித் மை ஸ்லிப்பர்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு எப்படி அது நான் தான் சொல்கிறேன்ல, இன்டென்ஸான லவ்வில் நீ ரூம்குள்ளே 4 சண்டை போட்டுக்கோ, என்னமோ இந்த மாதிரி வார்த்தைகள் பேசிக்கோங்க, மறுபடியும் நீங்கள் கட்டி பிடிச்சி உருளுங்க, இன்னமும் பண்ணிக்கோங்க. பட் இந்த சுச்சுவேஷனில் அந்த ஒரு வார்த்தை அப்போயாச்சும் இந்த பொண்ணுக்கு அறிவு வந்திருக்கு, இன்னமும் போங்க. அப்புறம் இந்த பொண்ணு ஃபோனை வாங்கிட்டு வெளியே போயிருக்கு. அப்புறம் சம்மாவும் ஃபோன் நோண்டிருக்கு, ஃபோனில் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு அது ஃபுல் சினரியோ தெரில, நானுமே படித்ததை வச்சு எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எங்கேயோ ஃபோன் எடுத்துகிட்டு ஏதோ வீட்டுக்கு போயிட்டாங்களோ என்னமோ, ஃபோனை கொடுத்துட்டு இவனோட ஃபோனை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களோ என்னமோ சொன்னாங்க அந்த பொண்ணு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டா இல்லை அங்கேயேவா என்னன்னு தெரில. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் ஃபோனில் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே கிளியர்டு. சரி எல்லாத்துக்குமே பேக்கப் போட்டு பார்த்தா பேக்கப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேக்கப் போட்டு பார்த்துருக்கு. அந்த இடத்துல பேக்கப்பில் எல்லாமே வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மேடமுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு மினி ட்விட்டரையே அவன் ரன் பண்ணிட்டு வந்திருக்கான் வாட்ஸ்அப்பில் அப்படின்ட்டு. அந்த ஒரு பொண்ணு அவங்க கேங்கில் மட்டும் இல்லாமல் நிறைய பிக்சர்ஸ், நிறைய வாய்ஸ் நோட்ஸ்லாம் நான் பார்த்தேன் ப்ரோ. அதில் ஒரு பர்டிகுலர் வாய்ஸ் நோட் ஒன்று இருந்துச்சு. அந்த வாய்ஸ் நோட் நான் கேட்டேன், அது என்னங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நடந்த சினாரியோ சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட்டை நான் கடைசியில் சொல்கிறேன். அப்போ தான் அது கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எல்லாத்தையும் பார்த்துருச்சு. அதுக்கப்புறம் இவன் தெரிஞ்சோடனே அழுது கூப்பாடு போட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்டலாம் ஏதாவது சொல்லும் போது அவங்க அம்மா ஆம்பளை பையனா அப்படி தான் இருப்பான், முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி நீ தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பொம்பளை சொல்லும் போதே அங்கேயாச்சும் அந்த ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஒரு அம்மாவா அந்த இடத்துல செருப்பு கழட்டி அவங்க பையனை அடிச்சிருந்தாங்கன்னா மறுபடியும் அந்த பையனை நீங்கள் நம்பி லவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப எத்திக்கில் கரெக்டாக இருக்காங்க. நாளைக்கு மறுபடியும் அந்த பையன் அந்த தப்பு தண்டாக்கு போக மாட்டான். அப்படியே தப்பு தண்டாக்கு போனாலும் அது ஏன்னு கேட்கறதுக்கு அந்த அம்மா இருக்காங்க. ஆனால் அந்த பையன் இப்படி பண்ணுறான், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகிறேன் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் பண்ணிகிட்டு இருக்கான்னா பையனா அப்படி தான் இருப்பான். அப்படின்னா அவங்க வீட்லேயே ஒரு பொண்ணு இருக்கே, இந்த பொண்ணு கேட்டிருக்காங்க, ஆண்டி உங்கள் வீட்லேயே ஒரு பொண்ணு இருக்குல்ல, உங்களோட பொண்ணு இப்படி பண்ணிட்டு வந்தால் நிற்பாங்களா அப்படின்னோடனே இந்த அம்மா ஓகே இந்த பொண்ணு புட்டுக்கிட்டு போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த அம்மா என்னென்னலாம் பண்ணி இவங்க விக்டிம் ஆக முடியுமோ, நீ நாசமாக போயிடுவேன், என் பையனை நீ வேண்டாங்கிற உனையெல்லாம் நீ அழிஞ்சு போயிடுவேன், அசிங்கம் நீ எல்லாம், நான் என் பையன் அப்படி பண்ணியிருப்பான் இப்படி பண்ணியிருப்பான், என் பையன் அப்படி இப்படி, நீ எல்லாம் அவன் லைஃப்பில் வந்து என் பையன் லைஃப்பை கெடுத்துட்ட, உன்னால தான் அவன் வேலைக்கு போகல, அவன் வேலைக்கு போகாமல் உயிரோடு இருந்ததுக்கு காரணம் இந்த பொண்ணு தான், அவன் வேலைக்கு போகாதது காரணம் நீங்கள், அவன் வேலைக்கு போகாத காரணம் அவன், நமக்கு ஒன்று நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தான் காரணம், அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கவங்க தான் நமக்கானவங்க தான் காரணம், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சுற்றி இருக்கவங்க காரணம், அதுக்கப்புறம் தான் அந்த சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் மட்ட மயிறு லொட்ட லோசுக்கு எல்லாமே. சும்மா நம்ம சொல்கிறேன் அந்த மாதிரி இந்த பொண்ணை திட்டி சாபம்லாம் விட்டு, இந்த பொண்ணுக்கு சாபம்லாம் விட்டு இல்லாத வார்த்தையெல்லாம் பேசி இந்த பொண்ணை வீட்டை விட்டு அடித்து விரட்டி இந்த பொண்ணு வெளியே வந்து டிப்ரெஷனுக்குலாம் உள்ளாகி, அதுக்கப்புறம் இந்த பையன் கன்வின்ஸ் பண்ணுறான், நான் ஃபோனை போட்டு இது இப்படி அப்படி நான் வந்து உண்மையாக லவ் பண்ணுறேன், அவெல்லாம் சும்மா அவன் வந்து என்னை ஏமாற்றிட்டா, அவள் வந்து என்னை மயக்கிட்டா, அவள் வந்து பெரிய ரம்பை வானத்துலேருந்து இறங்கி வந்து மயக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு கால் பண்ணி கேட்டிருக்கு, ஏன்டி நீ என் ஃப்ரெண்டுன்னு தெரியும், அவனுக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ் அனுப்புறியா, உனக்கு மனசாட்சி, நான் தான் போன பாட்காஸ்ட் சொன்னேன்ல பொண்ணுக்கு பொண்ணு தான் எதிரின்ட்டு, மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு தான் கேட்டிருக்கு. அதுக்கு அந்த பொண்ணு இங்கே பாரு, என்னை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சதே உன்னோட புருஷன் தான், ஏதோ அப்படி தான் அந்த பொண்ணு டைப் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்கிறது தானே, உன் ஆள்னா உன் புருஷன் தான், உன் புருஷன் தான் உன் ஆள் தான், நீ வந்து என்கிட்ட இந்த கேள்வியெலாம் கேட்குற வேலை வச்சுக்காத, உனக்கு வேணும்னா போய் அவங்ககிட்ட கேளு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு சொன்னதில் ஒரு பண்ணதில் தப்புனாலும் சொன்னதில் பாயிண்ட் இருக்குது. மறுபடியும் இந்த பொண்ணு போய் அவங்ககிட்ட கேட்கும்போது அவன் எழுது புரண்டு பார்த்துருக்கான். சரி ஓகே வந்த வரைக்கும் லாபம் கூட இன்னும் கொஞ்சம் கறந்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைமண்ட் நெக்லஸ் உருவிருக்கலாம் அப்படின்னு கெஞ்சுறது தான்.
அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் நோட் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் அவன் அப்படி கெஞ்சுறான் ப்ரோ. எனக்கு மனசு இலகுச்சு. ஆனால் அதில் ஒரு வாய்ஸ் நோட்டில், அந்த வாய்ஸ் நோட் நான் கேட்டேன். அந்த வாய்ஸ் நோட்டில் அவன் சொல்லியிருக்கான், அந்த பொண்ணு கேட்டிருக்கா, நீ தான் வந்து இவளை லவ் பண்ணுறீல, அப்புறம் ஏன் என் கூட இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அந்த பொண்ணோட ஆள், இந்த பையன், யார் சொன்னா நான் அவளை லவ் பண்ணுறேன்ட்டு? கருமம், அவளெல்லாம் யாராச்சும் லவ் பண்ணுவாங்களாடி? அது சும்மா, அதெல்லாம் உண்மையான லவ்வே. எனக்கெலாம் அவன் மேலே லவ்வே போயிடுச்சு. எனக்கு உன் மேலே தான் ஆக்சுவலாக இதாக இருக்குது. நீ ஊன் மட்டும் சொல்லு, நம்ம ஃப்யூச்சரில் இதே மாதிரி இருக்கலாம். நான் அவளை சும்மா கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிறேன், நம்ம ஃப்யூச்சரில் இதே மாதிரி இருக்கலாம். அவள் ரொம்ப பூமரு, அது எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டா, கோயில் போகிறக்கும் ஒலை வைக்கிறதுக்கும் தான் ஆவா. நீ ஓகே அப்படி இப்படின்னு அந்த பையன் வாய்ஸ் நோட்டில் இப்படி சொல்லியிருக்கான் ப்ரோ. நான் ஒரு வேஸ்ட்டான், நான் பூமரான், கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் இப்படியே இருப்பாரான் எனக்கு தெரியாமல், இதுக்கப்புறம் எப்படி ப்ரோ அவனை நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன் சிஸ்டர், முதல் முறை அவன் வீட்டில் போய் உட்காந்துருக்கும் போது உங்கள் அக்காவுக்கு எவ்வளோ போட்டாங்கன்னு கேட்க அங்கேயே நீங்கள் நம்பியிருக்கக்கூடாது. இப்போ இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் என்னமோ போங்க. ஓவராலாக இந்த ஸ்டோரி கேர்ள்ஸ் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. நான் ஒரு 7-8 பாட்காஸ்ட் பேசணும்னு உட்காந்தேன். இந்த ஸ்டோரி என்னை ரொம்ப பாதிச்சது. அப்போ எப்படியாச்சும் இதை 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும்னு நினச்சேன். எனக்கு தெரியும் இது 30 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இன்றைக்கி ஆல்ரெடி நானும் ஒரு மாதிரி இருந்தனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அப்புறம் என்ன முடிஞ்சுதா? அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் போய் அவங்க அம்மாக்கிட்ட சில விஷயங்கள் சொல்லி, அப்புறம் அவங்க அம்மா எல்லாம் ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் போய் சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணி, அதுக்கு செஷன்லாம் போய் அட்டன் பண்ணி, டேப்லெட்லாம் சாப்பிட்டு வேறு ஒரு சினாரியோ சுச்சுவேஷன்ஸ் அவங்களோட சூழ்நிலைகள்லாம் மாற்றிக்கிட்டு அவனை மறந்து அதை விட்டு வெளியே வரக்குள்ளே படாத பாடு பட்டம் ப்ரோ. இத்தனைக்கும் ஃப்ரெண்டாக பழகின ஒருத்தங்க தான். இன்னும் இந்த மெசேஜை படிச்சுட்டு அடுத்த மெசேஜ் படிக்கிறேன். அதில் ஒரு பொண்ணு, அது எழுதிருப்பேன்னு நினைக்கிறேன், அதில் ஒரு பொண்ணு, ப்ரோ நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன், அவனை மாதிரி தங்கமான பையனை நான் அந்த உலகத்தில் பார்த்ததே இல்லை, ஆனால் அவங்ககிட்ட நான் வந்து என்னை காதலை சொல்ல முடியாமல் தவிக்கிறேன், ஏதாச்சும் டிப்ஸ் கொடுங்க ப்ரோ அப்படின்னு டைப் பண்ணி வச்சுருக்கு. இங்கே வருமா, எல்லாருமே ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் தங்கம் தான், வைரம் தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே கமிட்மெண்ட் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் என் பாட்காஸ்ட்டை கேட்டு குழப்பிக்கோ. டாடா பை பை சொல்லிட்டு எனக்கு நான் இது என்ன பேசணுன்னு கூட எனக்கு தெரில. ஏதாச்சும் ஃப்ளோவில் ஏதாச்சும் தவறுதலாக பேசியிருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பேசுனே தெரில லிட்ரலாக. டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். அந்த பொண்ணு நிஜமாலுமே கேட்டுருந்துச்சு. இன்னொரு மெசேஜில் இன்னொரு பொண்ணு கேட்டிருந்தாங்க. நான் ஒரு சின்ன வயசுல பையன் மேலே க்ரஷ், நான் இன்ஸ்டாவில் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். அந்த பையன் வேறு ஒரு பொண்ணு, அது ஒரு பெரிய ஸ்டோரி. அதுக்கப்புறம் கடைசியில் அவங்க கேட்ட மெயின் பாயிண்ட் இது தான், நான் அவனை ப்ரப்போஸ் பண்ணவே முடியல ப்ரோ, எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, லவ் மேரேஜுக்குலாம் ஒத்துக்க மாட்டார், ஆனாலும் எனக்கு அவன் தான் வேணும், நான் ப்ரப்போஸ் பண்ணால் அவன் என்னை விட்டு போயிடுவான், அவன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் தெரியாமல் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன், ஸ்டார்டிங்கே ப்ரப்போஸ் பண்ணி வைக்கணுமான்னு அந்த பொண்ணு எனக்கு இந்த ஸ்டோரியை படித்து அழுகிறதா, அந்த ஸ்டோரியை படித்து சிரிக்கிறதா, ஷூ இல்லை என்னைய நினச்சா என்ன பண்ணுறதுனே ஒன்றும். டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியா. டாடா பை பை சொல்லிக்கலாம். நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். டாடா பை பை. டாடா பாய்.